மேற்காசிய போருக்கு நடுவுல திடீர்னு பிரதமர் மோடிக்கு போன் போட்ட ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு பிரதமர் மோடிக்கு போன் போட்டு பேசியிருக்காரு. அப்போ மத்திய கிழக்குல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துரைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய மக்களை நேசிக்கிறதாவும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. மேற்காசிய போருக்கு நடுவுல இரு தலைவர்களும் சுமார் 40 நிமிஷங்கள் பேசியிருக்கிறது சர்வதேச அளவுல கவனம் பெற்றிருக்கு. அமெரிக்கா, ஈரான் இடையில போன பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிச்ச நிலையில, இப்போ 2 வாரங்களுக்கு தற்காலிகமா போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இது தொடர்பா பாகிஸ்தான்ல நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இதனால இன்னும் அமைதி திரும்பல. இந்த பரபரப்புக்கு இடையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் மோடி கூட தொலைபேசி வாயிலா பேசியிருக்காரு. இரு தலைவர்களும் சுமார் 40 நிமிஷங்கள் உரையாடியிருக்காங்க. ஈரான், அமெரிக்கா இடையில தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னாடி 2 தலைவர்களும் பேசுறது இதுதான் முதல் முறை. பாகிஸ்தான்ல சமீபத்துல ஈரான், அமெரிக்கா இடையில 21 மணி நேர பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சதால ஹார்மோஸ் ஜலசந்தியை முடக்கிறதா ட்ரம்ப் அறிவிச்சாரு. இதனால கச்சா எண்ணெய் விலை கடுமையா உயர்ந்திருக்கு. மேற்காசியாவில பதற்றம் அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில ட்ரம்ப் கூட பிரதமர் மோடி மேற்கொண்ட உரையாடல் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி போன பிப்ரவரி 2ஆம் தேதி ட்ரம்ப் கூட பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலா பேசினாரு. பின்னாடி போன மார்ச் மாசம் 24ஆம் தேதி 2 தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டாங்க. இப்போ நடைபெற்ற உரையாடல்ல என்ன விவரங்கள் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற விவரம் இப்ப வரைக்கும் வெளியிடப்படல. இருந்தாலும் மேற்காசிய போர் விவகாரம், எண்ணெய் விநியோக பாதிப்பு, இந்த மாதிரியான முக்கிய விவகாரங்கள் பத்தி ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரதமர் மோடி இது தொடர்பா தன்னோட எக்ஸ் தளத்துல வெளியிட்ட பதிவுல சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, என்னோட நண்பர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து போன் கால் வந்தது. நாங்க 2 பேரும் பல்வேறு துறைகள்ல 2 தரப்பு ஒத்துழைப்போட முன்னேற்றம் பத்தி ஆய்வு பண்ணோம். எல்லா துறைகள்லயும் எங்களை முழுமையான உலகளாவிய கூட்டாண்மைய மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டிருக்கோம். மேற்காசியாவோட நிலைமை பத்தியும் பேசினோம். ஹார்மோஸ் திறந்ததும் பாதுகாப்பாவும் இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கோம் அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்காரு. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரும் இரு தலைவர்களும் தொலைபேசி வாயிலா உரையாடினதை உறுதி செஞ்சிருக்காங்க. இது தொடர்பா அமெரிக்க தூதர் சொல்லும்போது சில நிமிஷத்துக்கு முன்னாடிதான் போன்ல ட்ரம்ப் அப்புறம் மோடி பேசினாங்க. மத்திய கிழக்குல என்ன நடக்குது அப்படிங்கறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துரைச்சாரு. அமெரிக்கா, இந்தியா இடையிலான முக்கிய விவகாரங்கள் பத்தியும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இந்திய மக்களை நேசிக்கிறதா இந்த தொலைபேசி உரையாடல் அப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.